மலைகளிலே கொடுக்கு மழை எந்த மலை கொங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கு மலை எந்த மலை தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை 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 முருகா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேளையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேளையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா மனமிகு சந்தன மடகிய குங்கும் மனமிகு சந்தன மடகிய குங்கும் ஐயா உனது மங்கள பொங்கிடல் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா தைப்பூசன் நாளில் தேரிடும் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா தைப்பூசன் நாளில் தேரிடும் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா கோடிகள் குவிந்தாடும் கோமகனி மரமே கோடிகள் குவிந்தாடும் கோமகனி மரமே நாடியின் வினை தீர நான் வருவேன் நாடியின் வினை தீர நான் வருவேன் அஞ்சுடன் நிலை மாறி ஆறுடன் உருவாக இடிபிறப்பிலும் உன்னை எட்டிடுவேன் அஞ்சுடன் நிலை மாறி ஆறுடன் உருவாக இடிபிறப்பிலும் உன்னை எட்டிடுவேன் மருதமலை மாமணியே முருகையா குமரனை மறவேன் நான் மறவேன் சக்தி கடலில் பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன் நான் மறவேன் சக்தி கடலில் பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் பரமணி திருமகனே அழகிய தமிழ்மகனே பரமணி திருமகனே
காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் முருகது முருகா அதிபதியே குருபரணி அருணிதியே சரவணனி அதிபதியே குருபரணி அருணிதியே சரவணனி அடியதி மடையதி நதியதி கடலது சகலமும் உனது கருணையில் வருவது அடியதி மடையதி நதியதி கடல் சகலமும் உனது கருணையில் வருவது வருவாய் புகழே தேவர் வணங்கும் மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குழல் காத்து வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா கால வச்சு சிறைக்கும் பாலாது இறக்கம் கால வச்சு சிறைக்கும் போனா 108 பிறக்கும் ஆல்ரெடி திருமணி சின்ன முத்தம்மா நமக்கு கோகரி பிடிக்க முத்தம்மா வணக்கம் அதுல அங்க ஒரு கும்பல கத்திரிக்காய் மாதிரி தின்னா ஆட்டாந்து பாருங்க சபைக்கு ஞான தங்கமி தீயிலிட்டா கரி மிஞ்சுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கரி மிஞ்சுமா மிஞ்சுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கரிய மிஞ்சுமா
மாற்றி மாற்றி எழுதி வைத்தாரே. பார்த்தா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிட்டா கரிய மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிட்டா கரிய மிஞ்சுமா. எட்டு மாசமா பார்த்தா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமி தீயிட்டா கரி மிஞ்சுமா ஞான தங்கமி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் காந்தபாளையம் காந்தி நகர் புதிய ஏரி கரையில் எழுந்துள்ள ஸ்ரீ அரசடையார் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழாவை முன்னிட்டு இன்று இரவு எங்கள் மன்றத்தினால் நடக்கவிருக்கும் நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் துறை தீர்த்த ஸ்ரீ அரசடையார். சிரிக்கிறேன்
மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த மணியே அணியும் அணிக்காக அணைகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தேன் அமர பெருமிருந்தேன் பணியேன் ஒருவரை நின் பத்மவாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி வாணி சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டும் கண்ணாலே சொல்லடி அபிராமி பள்ளியிலும் படைத்து அரமணிக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயல் அல்லவோ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ சொல்லடி அபிராமி வாராயோ ஒருவது கூறாயோ நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ வானம் பிடிபடவும் பூமி பிடிபடவும் நடுவின்றாடு படிபடகி குடிகளாட பொடிபட எழுந்தாட ஒரு கலையன பிள்ளை உள்ளும் துள்ளு வண்ண வீரையே இவர மக்களமும் சத்தமிட வாராயோ ஒருவது கூறாயோ நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ சங்கையில் வண்டிகளும் கடிமென்று செய்யும் ஜெயம் என்றாடு இரு சங்கடம் என்று சிலம்பு புலம்பர தந்தை கலந்தாடு இரு கொங்கை தொடும்பகை எத்தனம் என்று குலைந்தாடு பல பண்டையமே உன்னை பாடிய பிள்ளை நிலவு எழுந்தாடு இறைந்து வாராயோ கணிந்து வாராயோ இறைந்து வாராயோ காளிபயங்கரி சூடி வராங்கனை கண்கள் தெரிகின்றான் கண்ட சிவந்திட மன்னம் எழுந்தொரு காட்சி தருகின்றான் ஆடிய மகனும் நாடி என்று வாழ்த்து சொல்கின்றான் கானகமையகம் எங்கிலுமே ஒரு வடிவாய் தெரிகின்றான் என் அம்மை தெரிகின்றான் என் அன்னை தெரிகின்றான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
அந்த கண்ணழகி ஏ சாமி அம்மு அம்மு சொல்லையில புண்ணிய சாமி சாமி பட்டு சாமி 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 ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே அரசனுக்கு மந்திரம் ரஞ்சிதமே ரஞ்சிதமே சர்வனுக்கு தஞ்சனமே யானே
குனிய வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கின்றவர் அவன் சிரிப்பு ஆடவர் சிரிப்பு இருவனுக்கு சிரிப்பவர்கள் மனித ஜாதி இரவையிலேயே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வைப்பார் ஏற்றிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கின்றவர் அவர் சிரிப்பு ஆடவர் சிரிப்பு கொட்டை காக்க பார்த்து மேலே பயிரை தின்பதா கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதா காட்டுகின்றேன் போக போக காட்டுகின்றேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கின்றவர் அவர் சிரிப்பு ஆடவர் சிரிப்பு ஒரே நேரத்தில் இவர்கள் மாரடைப்பார் அந்த இரவை சென்றுவிட்டார்கள். சீரும் சிறப்போடு சாத்திய சிம்மாசனத்தில் சத்தியம் செய்வதை கருத்தை தாங்கி சிறசிலே பணிபுரிந்திருக்கு மக்களுக்கெல்லாம் நல்லாட்சி புரிந்தவர்களே இருந்தார். இதற்கெல்லாம் காரணம் முழுமையாக இருக்கும் திருநெல்வேலி கலாவியாக கலாவை பார்த்தீர்கள்.
வணக்கம். அச்சம் ஞானம் மடம் பயிற்சி என்று சொல்லக்கூடிய 4 குணத்திற்கு கட்டுப்பட்டு இறந்த வீட்டிற்கும் புகழ்ந்த வீட்டிற்கும் பெருமையை தருவதே வேண்டாம். ஆமாம், மகிழ்ச்சியாக நாட்டை ஆண்டவரும் மன்னருக்கு மனைவியாக கலாவதி என்று பெற்று எங்கோ குறையிலும் வந்தவர் இருந்தார். சந்தோஷமா இருக்கு. போகலாமா? என் இதயக்கணி சொல்லும் சொல்லும் எனக்கு இல்லாது வருடப்படி இன்பமே யாரும் போக மாட்டாங்க. விளையாடி பேசி எத்தனை நாட்கள் போயிட்டு விளையாடலாம் விளையாடுங்க. அப்படியா? சரி சரி.
ஒரு நேரத்தில் இந்த மனிதனாக நாட்டில் என்னுடைய தாயின் சிறப்போடு இருந்தது நல்லாட்சி இருந்தார். ஆனால் இவருமே நேரில் சேர்ந்துவிட்டார் மாறிப்பார். இந்த நாட்டை சீரும் சிறப்போடு கடமை எட்டியத்தோடு நான் சத்தியம் செல்வதை தாங்கி பிறகு அப்படி இருக்கும்போது என் ஆட்சியில் ஏதாவது குறை காண முடியுமா? முறையிட்டு பார்த்தாலும் துணிந்து சொல்ல முடியாது. முறையிட்டு பார்த்தா முறையிட்டு காண முடியாது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இருந்தாலும் நாட்டு மக்கள் குறை என்றால் யாருக்காவது இந்த மண்ணுக்கு ஒரு குறை என்றால் நாட்டு மக்களுக்கெல்லாம் குறையெல்லாம் சிறப்போடு நான் நல்ல முறையில் செல்வதற்கு வருகிறேன். இருந்தால் எனக்கு தான் மாதம் நீருக்கு மனைவியாக கிடைத்தது நான் செய்ய பூர்வ ஜென்மத்திலே புண்ணிய பலன்தான். அப்படியா சொல்றேன். நீ எப்ப காலையோ மாட மாளிகை போட போற ஆடு மாடு எத்தனை பெருகில் செய்வது சொல்ல முடியுமா? சரி, உங்களுக்கு குறை சொல்ல இல்லை. என்ன குறை? எங்களுக்கு குறைகளை என்னால் முடிந்தவரை நான் தீர்த்து வைக்கிறேன். முடியாது. எந்த குறையை இன்று நீ தீர்க்கவே முடியாது. என்னால முடியாது. என்ன முக்கியமான ஒரு விஷயம். என்ன? என்னுடைய தாயும் தந்தையும் இருந்தவர்கள் நம்முடைய தந்தையை எப்படி சிறப்போடு ரசாற்றுகின்றார். பேரரசர் என் தந்தை கலைஞ சிற்றரசர் எல்லாம் வந்து கழுத்துக்கு ஒரு முறை அவருடைய கப்பப்படத்தை சிரித்துவிட்டு செல்வது வழக்கமாக இருந்தது. உண்மைதான். ஆனால் தற்போது ஒருவர் கூட சிரிப்பதே கிடையாது. ஓ, அதனால்தான் மனவேதனையா இருக்கிறீங்களா? இதுதான் மனவேதனை எனக்கு. இதோ பாருங்க, உங்கள் தந்தை இருக்கும்போது முறையோடு கொண்டு வந்து நம்ம இடத்தில் சேர வேண்டிய பணத்தை கொடுத்தார்கள். அவர்கள். இப்போது கொடுக்க மாட்டேங்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? சிறியதானே நான் அழுகிறேன். எதற்காக அவருக்கு நம்ம வரிப்பணத்தை கொடுக்க வேண்டும்? அப்படி என்று உங்க வயதை பார்த்து அவங்க இடம் போட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்கிறாங்க. ஓ, மன்னன் சிறுவதாக இருப்பதால் மக்கள் இதை பார்த்து ஏழுமாக இதை போட்டு விட்டார்களா? விடமாட்டேன். அதற்கு சென்று நமக்கு அடங்கிய சிற்றரசரத்தை முறையா கப்பப்படத்தை கொடுத்தால் ஆயிரத்தி இல்லை என்றால் புறப்பட்டு நமக்கு சேர வேண்டிய கட்டுப்படத்தை நான் பெற்றுவருகிறேன். அதனால் வரையில் இருந்த போதும் நம்முடைய நாட்டு மக்களையும் நாட்டையும் என்னுடைய தங்கையும் நீதான் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இதை பாருங்க, உங்க தாய் தந்தை இருந்த பிறகு உங்க தங்கச்சிக்காக தான் நம்ம இருந்தும் நடத்திட்டு வரோம். ஒரு நாளும் உங்க தங்கச்சி மாத்திரமா நினைச்சதே கிடையாது. பெற்றெடுத்த மகளாக நினைச்சுதான் வளர்த்துட்டு வரோம். அப்படி இருக்கும் பொழுது உங்க தங்கச்சிக்கு நான் இருக்கும்போது என்ன குறை போறேன்? கண்ணை எப்படி எம்மை பாதுகாக்கிறதோ அது போல உன்னுடைய தங்கச்சியை பார்த்து கொள்றதுதான் வேலையை.